கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் கலிலேயா தேசத்தை குறித்து இங்கே சொல்லி இருக்கிற ஒரு அருமையான தீர்க்க தரிசன வார்த்தையை நாம் வாசித்தோம். செபுலோன் நப்தலி நாடு என்று இதற்கு பெயர். இந்த நாட்டை இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தை போல இருந்தது போல அது இனி இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். சத்தமா கர்த்தர் மகிமைப்படுத்துவார். அருமையானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த தேசத்தை பற்றி கர்த்தர் சொல்லுகிறார், அது இனி இருண்டிருப்பதில்லை. அந்த தேசத்தை கர்த்தர் பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். அதே தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் நம்மை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவேன். உன்னுடைய வாழ்க்கையிலே நான் அற்புதத்தை செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையிலே நான் உன் இருளெல்லாம் நீக்க போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் தோல்விகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் எல்லாம் நான் நீக்குவேன். நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த கலிலேயா தேசத்தை குறித்து பார்க்கும் பொழுது, இந்த கலிலேயா தேசமானது பாலஸ்தீனத்திலே உள்ள 3 மாகாணங்களிலே ஒரு மாகாணம். மொத்தம் பாலஸ்தீனா அதாவது இஸ்ரவேல் தேசத்திற்கு 3 மாகாணங்கள். குறிப்பாக ஒன்று அது யூதேயா தேசம், இன்னொன்று சமாரியா, இன்னொன்று அது கலிலேயா என்று 3 மாகாணங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. இந்த 3 மாகாணங்களிலே இந்த மாகாணத்தை குறித்து இந்த வசனம் சொல்கிறது, புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசம் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, இந்த தேசம் உண்மையாக இது புறஜாதியாருடைய தேசம் அல்ல. இது கர்த்தருடைய தேசத்துக்கு உட்பட்ட தேசம். இஸ்ரவேல் அந்த தேசத்துக்கு உட்பட்டதான தேசம். ஆனால் இந்த தேசத்துக்கு ஏன் இப்படி ஒரு பெயர் வந்தது என்பதை நீங்கள் கவனித்து பார்த்தால், இந்த தேசத்திலே உள்ளதான மக்கள் புறஜாதி மக்களோடு கூட அவர்கள் சம்பந்தம் கலந்தார்கள். புறஜாதி மக்களோடு கூட இது கலந்துவிட்ட ஒரு தேசம் என்று சரித்திரம் சொல்லுகிறது. இவர்கள் புறஜாதிகளோடு சம்பந்தம் கலந்து விட்டபடினாலே அநேக புறஜாதியார் தேசத்தில் வந்து தங்கினார்கள். அவர்களுடைய தெய்வங்களை இவர்கள் பின்பற்றினார்கள். இவர்கள் தெய்வத்தையும் இவர்கள் விடவில்லை. அதே போல இவர்கள் வேதத்தில் உள்ளதான காரியங்களையும் அவர்கள் அறிந்திருந்தாலும் அவைகளை அவர்கள் பின்பற்றினாலும் அதைவிட அதிகமாக மற்ற காரியங்களையும் சடங்காச்சாரமான காரியங்களையும் அவர்கள் அந்நிய மக்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பழக்க வழக்கங்களையும் இவர்கள் கை கொண்டு வந்தார்கள். இந்த தேசம் ஒரு இருண்டு போன தேசமாக மாறிவிட்டது. எப்பொழுது ஒரு தேசம் கர்த்தரை விட்டு விலகுகிறதோ, எப்பொழுது ஒரு தேசம் அந்நியம் நாமத்தை தொழுது கொள்கிறார்களோ, எப்பொழுது ஒரு தேசம் கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகி போகிறதோ, அப்பொழுது அந்த தேசம் இருண்டு போகிறது. ஒரு தேசம் மாத்திரமல்ல, ஒரு குடும்பமானாலும் அந்த குடும்பம் இருண்டு போகிறது.
ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலையும் எப்பொழுது அவன் ஆண்டவரை விட்டு விலகுகிறானோ, உலகத்தாரோடு கூட அவன் சம்பந்தம் கலக்கிறானோ, ஒரு வேறுபாடற்ற ஒரு வாழ்க்கை வாழுகிறானோ, அப்பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்து கொள்ளுகிறது. பாவம் என்னும் இருள், பிசாசு என்னும் இருள், உலகத்திலே துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் ஆகிய இருள் அவன் வாழ்க்கையை மூடிவிடும். அருமையானவர்களே, அப்படி அவன் இருண்ட தேசமாய் மாறும் பொழுது கர்த்தர் அந்த தேசத்தை பற்றி என்ன சொல்லுவார்? இது என்னுடைய தேசம் என்ற ஒரு உரிமை பாராட்ட மாட்டார். இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்றவர் சொல்ல முடியாது. அதற்கு பதிலாக ஆண்டவர் சொல்லுகிறார், புற ஜாதிகளுடைய தேசம், புற ஜாதிகளுடைய தேசம். அதே போலத்தான் ஒருவேளை உங்கள் கையில் வேதம் இருக்கிறது, தலைமுறை தலைமுறையாக நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றலாம், நீங்கள் ஆலயத்துக்கு வாரந்தோறும் வந்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு வேறுபாடு இல்லை என்றால், உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனத்தின்படி ஒரு சட்டதிட்டம் ஆண்டவர் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிற இந்த வேத புத்தகம் தான், இதன்படி ஒரு வாழ்க்கையை நான் வாழவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இருண்டு போகிறது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவார், நீ பிசாசின் பிள்ளை என்று சொல்லுவார். எப்படி புறஜாதியாருடைய தேசம் என்று அழைக்கப்பட்டது, அதே போல கர்த்தர் தம்முடைய ஜனம் அவரை விட்டு விலகி போகும் பொழுது அந்த ஜனத்தை கர்த்தர் அவன் என்னுடையவன், என்னுடையவள், என்னுடைய மகன், என்னுடைய மகள் என்று சொல்ல மாட்டார். இவன் பிசாசின் பிள்ளை, பேலியாளின் மக்கள் என்று சொல்லி இருக்கிற வாசகங்களை நீங்க வேதத்தில் படித்திருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து எப்படி சொல்லுவார்? என் ஜனம் என்று கர்த்தர் நம்மை உரிமை பாராட்டுவாரா? என்னுடைய பிள்ளைகள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவாரா? அல்லது பேலியாளின் பிள்ளைகள், பேலியாளின் மக்கள் என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுவாரா? அருமையானவர்களே, அப்படிப்பட்ட நிலைமையிலே இந்த கலிலேயா காணப்பட்டது. ஆண்டவர் அவர்களை பார்த்து சந்தோஷப்பட முடியவில்லை. பலன் என்ன? இந்த தேசத்திலே உள்ள மக்கள் முரட்டாட்டமான மக்களாக இருந்தார்கள். உதாரணத்துக்கு பேதுரு எடுத்துக்கொண்டால் அந்த தேசத்தில் உள்ள வந்தார் ஒரு முரட்டு மனுஷன், முரட்டு குணமுள்ள மக்களாக இருந்தார்கள். எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வேத வசனத்தின்படியான ஒரு வாழ்க்கை இல்லையோ, உண்மையான தேவனை ஆராதிக்கிற ஆராதனை இல்லையோ, அவன் கர்த்தருடைய வழிகளை விட்டு உலகத்தோடு கூட உலகத்தவன் அவன் போய்விட்டான் என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே முரட்டுத்தனம் வரும். நாகரிகமற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, பண்பாடோ படிப்பறிவோ இல்லாத மக்களாக இருந்தார்கள் என்று அந்த மக்களை குறித்து சொல்லப்படுகிறது. வேதத்தில் நாம் வாசிக்கும் பொழுது மார்க்கு சுவிசேஷம் 14:70 படிக்கிற வேளையில அங்கே அவருடைய பேச்சு அது ஒரு வித்தியாசமான பேச்சாக இருந்தது. இனிமையான பேச்சு அல்ல, அறிவுபூர்வமாக நல்ல பாஷை என்று எல்லாம் சொல்ல முடியாது. கலிலேயருடைய பேச்சு என்றால் அது ஒரு வித்தியாசமான பேச்சாக இருந்தது. நீயும் கலிலேயாவிலிருந்து வந்தவன், உன் பேச்சு அப்படி இருக்கிறது என்று சொன்னார்கள். ஸ்தோத்திரம். ஒருவன் எப்படிப்பட்டவர் என்று அவன் பேசுவதை வைத்து தெரிந்து கொள்ள முடியும். கொஞ்ச நேரம் நம்ம பேசினால் போதும், நம்முடைய வார்த்தைகள் மூலமாக நம்மை அறிந்து கொள்ளலாம். அருமையானவர்களே, ஆண்டவரை விட்டு நாம் விலகும் போது, கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இல்லை என்று சொன்னால், உலக பிரகாரமான ஒரு மனுஷனாக நாம் மாறிவிடும் பொழுது, அந்நிய தெய்வங்களை ஆராதிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது, வேதத்தை நாம் வாசிக்காமல் ஜெபம் பண்ணாமல் ஆண்டவரை நாம் உண்மையாய் பின்பற்றாத மக்களாக இருக்கும் பொழுது நம்முடைய பேச்சும் வித்தியாசமாய் மாறிவிடுகிறது. பேச்சு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? உன் பேச்சு கலிலேயனுடைய பேச்சு என்று சொல்லக்கூடிய அளவில் பேச்சு வித்தியாசமாக இருந்தது. யோவான் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலேயும் 52ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே வசனம் சொல்லுகிறது, அவர்கள் குறித்து ஒரு தாழ்வான எண்ணம் இருந்தது சமுதாயத்திற்கு. சமுதாயம் அவர்களை உயர்வாக நினைக்கவில்லை. இவர்கள் ஒன்றுக்கும் லாயக்கில்லாதவர்கள், இவர்கள் எதற்குமே உதவாதவர்கள், இவர்களிடத்திலிருந்து எந்த நன்மையும் உண்டாகாது என்று மக்கள் நினைக்கக்கூடிய அளவிலே அங்கே காணப்பட்டார்கள். அருமையானவர்களே,
இன்றைக்கு குடும்பத்தில் உள்ள ஆட்கள் எதுக்குமே இவன் பிரயோஜனப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிறது என்று சொன்னால் காரணம் நீங்கள் வாழ்க்கையில் இருண்டு போயிருக்கிறீர்கள், கர்த்தரை விட்டு விலகி போயிருக்கிறீர்கள். கர்த்தர் வைத்திருக்கின்ற சபையிலே உங்களை பற்றி என்ன சொல்ல முடியும்? ஆண்டவர் உங்களை உயர்வாக சொல்ல முடியுமா? அல்லது எந்த நன்மையும் இடத்துல வர முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறாரா? ஒரு ஆத்தும ஆதாயம் இல்லை, கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியத்துல இல்லை, ஆண்டவருக்கு எந்த விதத்திலையும் பிரயோஜனம் இல்லை, ஜெபிக்கிறதில்லை, வேதம் வாசிக்கிறதில்லை, எந்த நன்மையும் கலிலேயாவிலிருந்து தோன்ற முடியாது என்று சொல்லப்பட்ட நாடு. அதே போலத்தான் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த நன்மையும் அவரிடத்திலிருந்து எதிர்பார்க்கவே முடியாது. பக்கத்தில் உள்ள ஆட்கள் அவரிடத்திலிருந்து ஒன்றையுமே நாம் நல்லது எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது வெளிப்பட்டால் கெடுதலாத்தான் வெளிப்படும். பேசினால் அவன் வாயில் ஒரு நல்ல வார்த்தை வரவே வராது. அவன் ஏதாவது செய்ய நேர்ந்தால் அவன் செய்வது தீமையா இருக்குமே தவிர நன்மையா இருக்கவே இருக்காது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு மாறி போயிருக்கிறதா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பிற்காலத்திலே கலிலேயாவை நான் மகிமைப்படுத்துவேன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்படி கெட்டு போன நிலைமையில் இருந்தாலும், இப்படி நாம் ஒரு மாறுபாடான வாழ்க்கை வாழ்ந்து விட்டாலும், மனுஷர் மத்தியிலே நாம் அவப்பெயரை சம்பாதித்திருந்தாலும், கர்த்தருடைய சமூகத்திலிருந்து வெகு தூரத்துக்கு நாம் போயிருந்தாலும், ஆண்டவர் சொல்லுகிறார், கலிலேயாவே நான் ரட்சிப்பேன், கலிலேயாவே நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை நான் மகிமைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்விதமாய் கர்த்தர் மகிமைப்படுத்துவாராம்? 2வது வசனம் சொல்லுகிறது, 9ஆம் அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசித்து பாருங்கள். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. ஆண்டவர் வெளிச்சத்தை அனுப்புகிறார். ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை பிரகாசம் உள்ளதாக மாற்றுகிறார். ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருட்டை நீக்கி வெளிச்சம் உள்ளதாக கர்த்தர் மாற்ற அவர் விரும்புகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், வெளிச்சம் பிரகாசித்தது. வாசிக்கிற சமயத்தில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கலிலேயா சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று கலிலேயா சொல்லுகிறது. கலிலேயா மாத்திரமல்ல, இருண்டு போயிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இப்படி சொல்ல முடியும். ஆமென். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், எனக்குள்ளே ஒரு பாலகன் பிறந்தார், எனக்குள்ளே ஒரு இயேசு பிறந்தார் என்று எந்த ஒரு மனுஷன் சொல்லுகிறானோ, எந்த ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து விட்டானோ, அவன் வாழ்க்கையை கர்த்தர் அவர் மறுமலர்ச்சி அடைய செய்வார். அந்த வாழ்க்கைக்கு இருளை கர்த்தர் நீக்கி போடுவார். வசனம் சொல்லுகிறது, பிற்காலத்திலே அந்த தேசத்தை அவர் மகிமைப்படுத்துவார் என்று சொல்லியிருக்கிற வசனத்தின்படி பிற்காலம் ஒன்று உண்டு. ஆமென். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த ஒருவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு பிற்காலம் உண்டு. முற்காலம் எல்லாம் ஒருவேளை சரியில்லாமல் இருந்திருக்கலாம், ஆனால் ஒரு நற்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வரச்சிய போகிறார். உங்கள் பிற்காலம் நன்மை நிறைந்த காலமாக இருக்க போகிறது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கலிலேயாவிலே வாசம் பண்ணினார். இந்த கலிலேயாவை வாசம் பண்ணும்படி அவர் தெரிந்து கொண்டார். இந்த கலிலேயாவிலே அவர் ஊழியம் செய்யும்படி தெரிந்து கொண்டார். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, நீ சிறிதாயிருந்தாலும்
இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டதன்படி இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே அவர் பிறந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து வளர்ந்த ஊர் கலிலேயா என்கிற அந்த தேசம். கலிலேயா தேசத்துல இயேசு வளர்ந்தார். நாசரேத்து அந்த ஊரிலே இயேசு கிறிஸ்து வளர்ந்தார். நாசரேத்தை சுற்றி உள்ள எல்லா தெருக்களிலேயும், எல்லா பகுதிகளிலேயும், எல்லா கிராமங்களிலேயும், கடற்கரையோர பகுதிகளிலேயும் இயேசு கிறிஸ்துவின் கால்கள் பதிந்தது. ஆமென். இயேசு கிறிஸ்து அந்த ஊர்ல வாசம் பண்ணபடினால தேவனுடைய வெளிச்சம் பிரகாசித்தது. இயேசு என்னும் ஒளி எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகி இயேசு கிறிஸ்து அந்த தேசத்திலே அவர் வந்து அவர் இறங்கினார். தேசத்தை அவர் வெளிச்சமாக மாற்றினார். எந்த வீட்டுல இயேசு இல்லையோ அந்த வீட்டுல வெளிச்சம் இல்லை. உங்க வாழ்க்கையில இயேசு இல்லைன்னா வெளிச்சம் இல்லை. வேற எந்த தெய்வத்தை நீங்க வணங்கினாலும் நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான வெளிச்சம். அவர் ஒளி, உன் வாழ்க்கையை மலரச் செய்கிறவர். ஆகையால் இயேசு கிறிஸ்து அவர் வெளிச்சம் தருகிறவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வாசித்து பாருங்கள். 3ஆம் வசனம் என்ன சொல்கிறது? ஏசாயா 9:3. அந்த ஜாதியை திரளாக்கி, ஜாதியை அவர் திரளாக்கி. இரண்டாவதாக வெளிச்சம் உதிக்க செய்கிறவர், அவர் வளர்ச்சியை தருகிறார். உங்கள் வாழ்க்கையை கற்று, உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய தொழிலை, உங்களுடைய பொருளாதாரத்தை, உங்களுடைய அறிவு, உங்களுடைய அந்தஸ்து, புகழ் எல்லாவற்றையும் கர்த்தர் வளர்ச்சி அடையும்படி செய்கிறார். கிறிஸ்துவுக்கு தன் வாழ்க்கை ஒப்புக் கொடுத்தால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நம் அந்தஸ்து வளர்கிறது, நம்முடைய ஆஸ்திகள் வளர்கிறது, நம்முடைய ஆற்றல் வளர்கிறது. நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான கிருபைகளும் வரங்களை கர்த்தர் நம்மை தந்து வளரச் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகையால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த கலிலேயா அது ஏற்றுக்கொண்டது. இந்த இயேசு கிறிஸ்து அந்த ஊரிலே ஊழியம் செய்ய அவருக்கு வாய்ப்பு கொடுத்தது. ஆகையால் அந்த கலிலேயா வளர்ச்சி அடைந்தது. அது கலிலேயா எப்படி வளர்ச்சி அடைந்தது என்கிறதை குறித்து நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். எப்படிப்பட்டதான ஆட்கள் எல்லாம் அவங்க இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு தேசத்துடைய வளர்ச்சி என்பது அங்கே இருக்கிற ஆட்களை நம்ம பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளலாம். வளர்ச்சியை பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். அப்பொழுது யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளிலெங்கும், கலிலேயா சமாரியாயும் கலிலேயாவிலும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க. சமாரியா நாடுகளிலெங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து, சபைகள் சமாதானம் பெற்று, யூதேயா கலிலேயா சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகியது, வளர்ந்து பெருகியது. சபைகள் எண்ணிக்கையிலே பெருக்கம் உண்டாயிற்று. முதலாவது எண்ணிக்கையிலே கர்த்தர் உங்களை பெருகச் செய்கிறார். இரண்டாவதாக பக்தி விருத்தி, இன்னும் பரிசுத்த ஆவியின் ஆறுதல், இவைகளிலே தெய்வ பயம், இவைகளிலே கர்த்தர் வளர்ச்சியை தருகிறார். ஆண்டவர் தரத்திலே வளர்ச்சியை தருகிறார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி என்று சொல்கிற சமயத்துல அவனுக்கு ஏதோ எண்ணிக்கையில மாத்திரமல்ல, அவன் தரத்திலும் வளர்கிறவனாக இருப்பான். சபை வெறும் எண்ணிக்கையிலே மாத்திரமல்ல, தரத்திலும் வளர்கிறதாக இருக்கும். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஏதோ வெளிப்படையான ஒரு வளர்ச்சியை மாத்திரமல்ல, சரீரப்பிரகாரமான ஒரு வளர்ச்சியை மாத்திரமல்ல, அதே நேரத்துல உள்ளரங்கமான ஜீவியத்துல, பரிசுத்தத்தில, இன்னும் பயபக்தியில, இன்னும் தெய்வ பக்தியில, பயத்தில ஆண்டவர் வளரும்படி செய்வார். பரிசுத்த ஆவியின் கிருபைகளையும் வரங்களையும் வல்லமையும் பெற்று வளர்ந்து ஓங்கும்படியாய் கர்த்தர் செய்வார். எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட வளர்ச்சி தேவை? கர்த்தர் மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. வளர்ச்சியை தருகிறவர். வாசிக்கலாம். 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் தொடர்ந்து படிக்கும்போது, அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணுகிறார். உங்களுக்கு கல்வி இருக்கலாம், உங்களுக்கு ஞானம் இருக்கலாம், உங்களுக்கு ஆஸ்தி இருக்கலாம், உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் ஏராளமாய் தாராளமாய் உங்களுக்கு இருந்தாலும்
அருமையானவர்களே, உங்களுக்கு மகிழ்ச்சி என்பது இருக்க வேண்டும் என்றால், அந்த மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த இயேசு உங்களுக்குள்ளே வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காத பட்சத்துல இந்த மகிழ்ச்சி வரவே வராது. இந்த தேசத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு மகிமை என்னவென்றால் மகிழ்ச்சி. இந்த தேசத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் அதற்கு இருட்டை நீக்குகிறது மாத்திரமல்ல, வெளிச்சத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் வளர்ச்சியை கொடுப்பேன் என்று சொன்னார். மூன்றாவதாக மகிழ்ச்சியை தருவேன் என்று சொன்னார். மகிழ்ச்சி உள்ளவளா இருக்கிறீங்களா? வேலை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மகிழ்ச்சி. நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் மகிழ்ச்சி. அதே போல வியாதி சுகம் ஆனாலும் ஆகாவிட்டாலும் மகிழ்ச்சி. எந்த நிலைமையிலேயும் அத்திமுறை தொழில் விடாமல் போனாலும் மகிழ்ச்சி. கிடையிலே ஆடுகள் பலனிட்டு போனாலும் எப்படி இருப்பேன்? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். அதுதான் மகிழ்ச்சி. அது தெய்வீக மகிழ்ச்சியை கர்த்தர் நமக்கு தருவார். பீடியில வர்ற மகிழ்ச்சி அல்ல, சாராயத்துல வர்ற மகிழ்ச்சி அல்ல, சினிமாவில் வர்ற மகிழ்ச்சி அல்ல, சும்மா உட்கார்ந்து நம்ம கதை பேசும்போது ஒரு மகிழ்ச்சி வருகிறதே அந்த மகிழ்ச்சி அல்ல, வீண் பேச்சில் கிடைக்கிற மகிழ்ச்சி அல்ல, இந்த உலக இன்பங்களை அனுபவிப்பதில் கிடைக்கிற மகிழ்ச்சி அல்ல, நன்றாக தூங்குவதில் கிடைக்கிற மகிழ்ச்சி அல்ல, நன்றாக நாம் சாப்பிடுகிறதுல கிடைக்கிற மகிழ்ச்சி அல்ல. இது தெய்வீக மகிழ்ச்சி. ஜெபத்தின் மூலமாய் கிடைக்கிற மகிழ்ச்சி, வேதத்தின் மூலமாய் கிடைக்கிற மகிழ்ச்சி, ஆராதனின் மூலமாய் கிடைக்கிற மகிழ்ச்சி, ஆத்துமாதாயம் செய்வதன் மூலமாய் கிடைக்கிற மகிழ்ச்சி, தேவனுடைய சமூகத்துல கர்த்தருக்கு கொடுக்கிறதன் மூலமாய் கிடைக்கிற மகிழ்ச்சி. சத்தமா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த மகிழ்ச்சியை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 4ஆம் வசனத்துல வாசித்து பாருங்கள். மீதியானியரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியையும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆலோட்டியின் கோலையும் முறித்து போட்டு 46ஆம் சங்கீதத்தில் என்ன வாசிக்கிறோம்? வில்லை ஒடிக்கிறார், ஈட்டியை அவர் முறிக்கிறார். ஆமென். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமமாக இருக்கிறது. அவர் நம்முடைய ஆண்டவர். அவர் இந்த உலகத்துல எல்லா பிசாசையும் முறியடிக்கக்கூடிய சக்தி பெற்றவர். எத்தனை மந்திரவாதிகள் மந்திரவாதம் செய்தால் அந்த மந்திரவாதம் ஒன்றுமே பலிக்காது. விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து நம்மில் வாசம் பண்ணும் பொழுது மந்திர தந்திரங்கள் ஒன்றும் நம்மை மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் அப்படிப்பட்ட சேனைகளின் கர்த்தர் சகல அந்தகார லோகாதிபதிகளையும் வான மழத்தின் பொல்லாதாவின் சேனைகளையும் நிர்மூலமாக்கி இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆகையால் இந்த உலகத்தில் எந்த சக்திகளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. அருமையானவர்களே, நீங்கள் எந்த நுகத்தடிக்குள்ளே நீங்கள் அகப்பட்டிருக்கிறீர்கள்? எப்படிப்பட்டதான பிரச்சனைக்குள்ளே நீங்கள் சிக்கி இருக்கிறீர்கள்? எது நிமித்தமாக நீங்கள் இப்பொழுது பாரப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? எந்த கண்ணிகளிலே சிக்கி நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அப்படிப்பட்டவர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நுகத்தடியையும் தோளின் மேல் இருக்கிற மிலாற்றையும் ஆளோட்டியின் கோலையும் முறித்து போடுவார். பிசாசுங்கிற ஒரு ஆளோட்டி, பிசாசுங்கிற ஆளோட்டி அவன் உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறான். அவன் நடத்தி கொண்டு போகிறான். அவருடைய நடத்துதல் இருந்து கர்த்தர் விடுதலையாக்கி உன்னை வசனத்தின்படி நடத்துவார், நீதியின் பாதையில் நடத்துவார், பரிசுத்த ஆவியின் பலத்திலே நடத்துவார், ஆண்டவர் கிருபையிலே நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில தன்னுடைய அபிஷேகத்தை இன்றைக்கு தரப்போகிறார். அவருடைய அபிஷேகத்தை கர்த்தர் தந்து நுகத்தடி எல்லாவற்றையும் அவர் முறித்து போட போகிறார். எத்தனை பேர் இன்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அடிமைத்தன நுகம் முறிக்கப்பட வேண்டும், ஆண்டவர் என்னை விடுவிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினார், இன்றைக்கு அதை கர்த்தர் தரப்போகிறார். வியாதி என்கிறதான அந்த நுகத்தடியை பிசாசு போட்டு உங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கலாம். ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு வியாதி என்கிற நுகத்தடி, அடிமைத்தனம் என்னும் நுகத்தடி, ஆலயத்துக்கு வர முடியாதபடிக்கு பிசாசு போட்டிருக்கிற நுகத்தடி, ஜெபிக்க விடாதபடிக்கு போட்டிருக்கிற நுகத்தடி, வேதம் வாசிக்க விடாதபடி தூக்கம் என்னும் நுகத்தடி, உத்தியோகம் என்கிற நுகத்தடியை போட்டு பிசாசு உங்களை அப்படியே அவன் என்ன செய்கிறான்? அவன் ஆளோட்டியாக அவன் நடத்தி கொண்டு போக அவன் கைக்குள்ள வச்சிருக்கிறான். ஆண்டவர் சிருஷ்டித்து என்ன பிரயோஜனம்? கர்த்தருக்கு என்ன பிரயோஜனம்? அவன் கைக்குள்ள இருக்கிற ஆட்கள்
அவன் சொல்றத செய்கிறோம். 24 மணி நேரம் அவனுக்காகவே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே தவிர, அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறோமே தவிர, நம்ம கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லை. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை இருண்டு போனதாக இருக்கும். இன்றைய கர்த்தர் சொல்லுகிறார், பிற்காலத்திலே நான் மகிமைப்படுத்துவேன். ஆண்டவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே அவர் வாசம் பண்ணும் பொழுது, அவர் உலாவும் போது, அவர் நடமாடும் பொழுது, அவர் அசைவாடும் பொழுது, அவர் கிரியை செய்யும் பொழுது, அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையில நுகத்தடிகள் முறிக்கப்பட போகிறது. சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. எதிராளியை கர்த்தர் முறியடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யுத்தம் ஓயும், இளைப்பாறுதலை கர்த்தர் தருவார். ஆண்டவர் ஜெயத்தை தருவீர் என்று சொல்லுகிறார். இது வரையிலையும் உங்களை ஜெயித்த சத்துருக்களை இனி நீங்கள் ஜெயிப்பீர்கள், காலின்கள் மிதிப்பீர்கள். பாவம் என்கிறதான எதிரி, நீங்கள் ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறீர்களா? போராடி கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் போராட்டத்திலே ஜெயம் உண்டு என்று சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் தினமும் ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, இன்னொரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, இதிலே நீங்கள் மிகவும் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம், மனம் கலங்கி போயிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் ஜெயத்தை தருகிற கர்த்தர், எனக்கு முன்பதாய் கடந்து செல்வேன், கோணலான பாதைகள் எல்லாவற்றை நான் செவ்வைப்படுத்துவேன், உன்னை நான் ஜெயத்தின் பாதையில நடத்த போகிறேன், இனி உனக்கு வெற்றியை நான் தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சத்தம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எந்த கெட்ட பழக்க வழக்கமா இருந்தாலும் சரி, எந்த பாவ பழக்க வழக்கமா இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாவற்றிலும் இருந்தோம் என் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு அவர் ஜெயத்தை இன்று முதல் ஜெயத்தை தரப்போகிறார். ஜெயமுள்ள வாழ்க்கை, கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை தோற்று போன வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வெற்றியின் வாழ்க்கையாக இருக்கிறது. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை என்பது தலை குனிந்து நடக்கிற வாழ்க்கை அல்ல, தலை நிமிர்ந்து நடக்கிற வாழ்க்கையாக இருக்கிறது. கிறிஸ்தவன் வெட்கப்பட்டு அவன் ஒரு நாள் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுக்குள் இருக்கிறபடினாலே வேதம் சொல்ல, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர், அவர் ஜெயத்தை தருகிறவர். உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி அடைந்து நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், நான் மகிமைப்படுத்துவேன், ஜெயத்தை தருவேன். ஒருவேளை நீங்கள் பாடங்களிலே தோற்று போயிருக்கலாம், பரீட்சையில தோற்று போயிருக்கலாம். கர்த்தர் சொல்லுவார், உங்கள் துவண்டு போன ரத்தம் தோய்ந்ததான எல்லா உடுப்புகளை நான் சுட்டரிப்பேன். ஆமென். பழையதை மறந்து விடுங்கள், பழையவைகளை மறந்து விடுங்கள், தோல்வியை மறந்து விடுங்கள், ஏற்பட்ட கஷ்டங்களை மறந்து விடுங்கள், ஏற்பட்ட நஷ்டங்களை மறந்து விடுங்கள். இன்று முதல் ஒரு புது ஆரம்பத்தை கர்த்தர் தரப்போகிறார். அதை பெற்றுக் கொள்ளுங்கள். அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் விரோதியா இருப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். கலிலேயா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. அங்கே இயேசுவும் அவருடைய தாயும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் வந்து சொன்னாள், திராட்சரசம் இல்லை என்று சொன்னாள். அப்பொழுது இயேசு சொன்னார், ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னார். அப்பொழுது மரியாள் சொல்லுகிறாள், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்று வேலைக்காரரை பார்த்து சொன்னாள். வேலைக்காரர்கள் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது இயேசு தன் வாயை திறந்து அவளோடு கூட ஆணை பிறப்பித்தார், கட்டளையிட்டார், அவரோடு பேசினார். நீங்கள் இந்த ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று சொன்னார். அவர்கள் ஜாடிகளில் தண்ணீர் நிரப்பினார்கள். இயேசு அவளை பார்த்து சொன்னார், நீங்கள் இப்பொழுது இவைகளை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்பு காலத்தில் கொடுங்கள் என்று சொன்னார். அப்படியே கொண்டு போய் கொடுத்தார்கள். பந்தி விசாரிப்புக்காரர்கள் அதை ருசி பார்க்கிற வேளையில முந்தின ரசத்தை பார்க்கிலும் இது மிகவும் நல்ல ரசமாக இருந்தது, மிகவும் ருசி உள்ளதாக இருந்தது. ஆச்சரியப்பட்டார்கள், இதுவரை இந்த ரசத்தை எங்கே வைத்திருந்தீர்கள் என்று கேட்கத்தக்க நிலைமையிலே அற்புதமாய் அந்த ரசம் இருந்தது. அருமையானவர்களே,
அந்த கலிலேயாவுல கானா ஊர்ல அந்த கல்யாணத்துல சாட்சரசத்தில் குறைவு. அப்படிப்பட்டதான ஒரு ஊர் தான் அந்த ஊர். தேவன் மகிமைப்படுத்தும் என்று சொன்னபடி மகிமைப்படுத்தினார். குறைவுபட்ட அந்த கானா ஊரில் கல்யாண வீட்டுல தேவன் மகிமைப்பட்டார், மகிமைப்படுத்தினார். அந்த வீட்டில் உள்ள மக்களை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். அந்த திருமண வீட்டில் உள்ள மணமகனை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். கலிலேயாவை மகிமைப்படுத்தும் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? கலிலேயாவுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு குடிமகனையும் மகிமைப்படுத்துவேன் என்று அர்த்தம். ஆமென். எந்த ஒரு நபர் இயேசுவுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையை மகிமைப்படுத்துவேன் என்பதுதான் அவருடைய அர்த்தமாக இருக்கிறது. இந்த திருமண வீட்டார் அவர்கள் இதுவரையிலையும் திருமண பொறுப்புகளை ஏற்று நடத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் தோல்வி வந்தது, நஷ்டம் வந்தது, தட்டுப்பாடு ஏற்பட்டது. ஆனால் இப்பொழுது பிரச்சனை வந்தவுடனே இயேசு வண்டையிலே அவர்கள் எல்லா பொறுப்பையும் ஒப்புக் கொடுத்தார்கள். எங்களால் ஒன்றும் முடியாது, நீர் பார்த்துக் கொள்ளும் என்று அந்த பொறுப்பை கொடுத்த பொழுது இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்தார். இயேசு கிறிஸ்து ஒரு அதிசயத்தை செய்தார். தண்ணீரை அவர் திராட்சரசமாக மாற்றினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இனி உங்களால முடியாது என்கிற நிலை வரும் பொழுது நீங்கள் கர்த்தர் அண்டையில கொடுக்கிறவர்களாக மாறுகிறீர்கள். இனி நம்மால் முடியாது என்று சொல்லும் போதுதான் டாக்டர் சொல்லுவார், அவர் முடியாது என்று சொல்லும் போது சொல்லுவார், என் கரத்தில் இல்லை, கடவுள் தான் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். இனி அவர்தான், அவரிடத்துல வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவார்கள். அது வரையிலே நாம் பொறுமையா இருக்காதபடிக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற மக்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற மக்களாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை கர்த்தருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து நீர் நடத்தும் என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம் ஊழியத்தின் காரியங்களை கர்த்தரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து நீர் இந்த ஊழியத்தை நடத்தும் என்று கேட்கிற ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அருமையானவர்களே, ஆண்டவருடைய கரங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தார், கர்த்தர் நடத்தினார். சமயம் இல்லாத அப்படின்னா விளக்கி நான் பேச நான் விரும்பவில்லை. அவர்கள் வேலைக்காய் காத்திருக்க வேண்டியதாயிற்று. ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாலும் வேலைக்கு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் ஏற்ற வேலைகளை செய்வார். ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை கவனிக்க வேண்டும். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். ஒப்பு கொடுத்த தேவ பிள்ளைகள் இவைகளையும் சேர்த்து செய்கிற சமயத்துல தேவனுடைய அற்புதம் அவருடைய வாழ்க்கையில குடும்பத்தில கட்டாயம் விளங்கும். அவர் சொல்லுகிறார், நான் பிற்காலத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொன்ன தீர்க்கதரிசனப்படி அவர் மகிமைப்படுத்தி விடுவார். வாசிக்கள் வேதத்தில் வாசிக்கும் மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல இரண்டாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் வாசிக்கலாம். கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். They followed Jesus. கலிலேயாவில் உள்ள மக்களும் கூட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பின்பற்றினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறதோடு நின்று விடாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். இன்றைக்கு இந்த ஆராதனை முடிகிறதுக்குள்ள இந்த வேத வசனங்களை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே அருமையான சகோதரி, அருமையான சகோதரிய, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்கிறது மாத்திரமல்ல, பின்பற்ற தீர்மானம் எடுங்கள். அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற தீர்மானம் எடுங்கள். அவருக்காய் வாழ தீர்மானம் எடுங்கள். அவரோடு நடக்க தீர்மானம் எடுங்கள். அவரை போல மாற தீர்மானம் எடுங்கள். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் அவரை பின்பற்றி செல்கிற சமயத்துல கர்த்தர் அவர் என்ன செய்வார் என்றால், சத்துருக்களுக்கு மத்தியில ஒரு பந்தியை அவர் ஆயத்தப்படுத்தி தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். ஆமென். அவர் நீதியின் பாதையில் அவர் நடத்துவார். அவர் நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்கும்படி செய்வார் பரலோகத்துல. எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் தேவை? ஆண்டவரை பின்பற்றும்படி உங்களை ஒப்புக் கொடுங்கள். இயேசுவை பின்பற்ற 12 சீஷர்கள், ஒருவன் மாத்திரம் கெட்டு போனான். ஆனால் இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற சீடர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் மகிமைப்படுத்தினார். கர்த்தர்
சாதாரணமான மக்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். நீ இதை பின்பற்றினால் நான் உன்னை மனுஷரை பிடிக்கலாக்குவேன் என்று சொன்னார். நல்லா கவனி. பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து ஒருபோதும் கிறிஸ்தவனுக்கு இப்படி ஒரு வேற வாக்குத்தத்தம் கொடுக்கவே இல்லை. என்னன்னா, நீ என்னை பின்பற்றி வா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் சொல்லவே இல்லை. உனக்கு பொன்னை தருவேன், பொருளை தருவேன் என்று சொல்லவே இல்லை. வெரி பியூட்டிஃபுல் வேர்ட். இந்த விஷயத்தை அநேக தெரிந்து கொள்ளாமல் மதீனமான கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து இன்றைக்கு சபை இருண்டு போய் கிடக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவம் இன்றைக்கு இருண்டு போய் கிடக்க காரணம் என்னவென்று சொன்னால், ஒருவரும் சரியாய் பின்பற்றவில்லை. நல்ல கவனிங்க. ஒரு மனுஷன் ஆண்டவரை உண்மையா பின்பற்றினா கர்த்தர் என்ன சொல்கிறாரா? மனுஷரை பிடிக்கலாக்குவேன். மனுஷரை பிடிக்கிறவளா இருந்தால் அவ கர்த்தரை பின்பற்று என்று பொருள். ஒரு நபர் ஆத்தும ஆதாயம் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் இயேசுவை பின்பற்றவில்லை என்றுதான் பொருள். விளக்கலையா? ஆத்தும ஆதாயம் ஊழியம் செய்யலைன்னா, மனுஷரை பிடிக்கவில்லை என்றால் அவன் இயேசுவை சரியாய் பின்பற்றவில்லை. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து அவர் உபதேசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து ஆத்துமாக்களை ஆதாயம் செய்து ஞான ஸ்நானம் கொடுத்தார். இது மூன்று தான் ஆண்டவர் செய்தார். சரி, அதை ஒரு போதகர் தான் செய்ய வேண்டும், குழந்தையர ஊழியர் செய்ய வேண்டும்? இல்லை, அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு விசுவாசியும் இதை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் இந்த வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தர் மகிமைப்படுத்தால் அல்லேலூயா. எத்தனை பேருக்கு உண்மையாக இதை ஏற்றுக்கொள்வீங்க? நான் இயேசுவை இன்று முதல் பின்பற்ற விரும்புகிறேன், நான் மனுஷரை பிடிக்கிறவாய் மாற விரும்புகிறேன். இயேசுவை பின்பற்றுதல் என்றால் அதுதான் பொருள். இயேசு எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ்வது. இயேசு மலையிலே போய் அவர் ராக்காலத்தில் தங்கி இருந்தாராம், ஜெபம் பண்ணினாராம். இயேசு கிறிஸ்து அவர் ஆலயங்களிலே உபதேசம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து அவர் அநேகருக்கு பிரசங்கம் பண்ணி அநேகரை அவர் தேவ ராஜ்யத்துக்கு ஆதாயப்படுத்தினார். 2 காரியம் அவர் செஞ்சார். அவர் சாப்பிட்டதை பத்தி எல்லாம் விசேஷமா சொல்லப்படவில்லை. அவர் தூங்கினார் என்று சொன்னால் படகிலே படுத்து தூங்கினாராம். தூங்குவதற்கு அதிக நேரம் எடுத்துக் கொள்ளவில்லை. பிரயாணத்திலே கொஞ்சம் தூங்கி இருக்கிறார். மற்ற நேரங்களை ஜெபம் பண்ணினார். அவர் ஊழியத்தை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, பொறுப்புகள் இருக்கலாம், வேலைகள் இருக்கலாம், உத்தியோகம் இருக்கலாம், பணத்தை சம்பாதிக்க வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும். வேதம் என்ன சொல்கிறது? முதலாவது தேவராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். பொருள் என்ன? உத்தியோகத்துக்கு போக வேண்டாம் என்று அல்ல, வியாபாரம் செய்ய வேண்டாம் என்று அல்ல, அவைகளோடு அவைகள் மத்தியிலே முதலாவது give preference to seek the kingdom of God and his righteousness. அவருடைய ராஜ்யத்தை தேட, ஜெபம் பண்ண, வேதம் வாசிக்க, நீங்கள் ஆத்துமாதாயம் செய்ய, ஆலயத்துக்கு வர, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய காரியங்கள்ல, தேவராஜ்யத்துக்குரிய காரியங்கள், நீதி கடத்த காரியங்கள்ல நீங்கள் முதலிடம் கொடுக்கும் பொழுது, முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் சொல்கிறார், சகலத்தையும் நான் என்ன செய்வேன்? பார்த்துக் கொள்வேன். ஆமென். அல்லேலூயா. ஆராதிக்க நேரமில்லை, ஜெபிக்க நேரமில்லை, வேதம் வாசிக்க நேரமில்லை, ஊழியத்துக்கு போக நேரமில்லை. வேத வசனத்தின்படியான கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. நான் கிறிஸ்துவை பின்பற்றவில்லை, நான் உலகத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், உலக மக்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். நம்மோடு வாழுகிற மக்கள் எப்படி சம்பாதிக்கிறார்களோ அப்படி சம்பாதிக்க துடித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி அல்ல. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு வரும்போது ஆண்டவர் சொல்ல, பரலோகத்துல பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், இங்கே பூச்சியா துருவாவது என்ன செய்யும்? பிடிக்கும், அழித்து போடும். சீக்கிரமா இயேசு வரப்போகிறார். நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்கள், இயேசுவுக்காக வாழுங்கள், இயேசுவை சந்திக்க ஆயத்தப்படுங்கள். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 31வது வசனம். Acts chapter 13 verse 31. தம்முடனே கூட கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு போனவர்களுக்கு அவர் அநேக நாள் தரிசனமானார். அவர்களே ஜனங்களுக்கு முன்பாக அவருக்கு சாட்சிகளாயிருக்கிறார்கள். இந்த கலிலேயாவிலிருந்து போனவர்கள் சாட்சிகளாயிருந்தார்கள். அவன்
அல்லேலூயா. ஒப்புக்கொடுங்கள், பின்பற்றுங்கள், சாட்சிகளாய் மாறுங்கள். கலிலேயா எப்படிப்பட்ட ஊர், இருண்டு போன தேசம், நல்லது ஒன்றுமே அங்கிருந்து எதிர்பார்க்கப்படவில்லை. ஆனால் அங்கே இருந்த அநேகர் எழும்பினார்கள். பிலிப்பு எழும்பினான், நாத்தான்வேல் எழும்பினான் என்று வேதம் சொல்லுகிறது. நாத்தான்வேல் மட்டுமல்ல, செபதேயுவின் குமாரர், இன்னும் சீசர்கள் 2 பேர், அநேக ஸ்திரீகள், இப்படி நிறைய பேர் அந்த கலிலேயாவிலிருந்து அவர்கள் எழும்பி சாட்சிகளாய் மாறினார்கள். அருமையானவர்களே, சாட்சிகள் என்று சொன்னால் என்ன? சாட்சிகளாய் இருப்பது என்று சொன்னால் என்ன? ஒருவேளை நீங்க நினைக்கலாம், சாட்சிகளாய் மாறுவது என்பது என்ன? நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆலய நேரத்துல ஒரு துண்டு பேப்பர்ல எழுதி கொடுக்குறோம் பாருங்க, அது நினைக்கிறோம். இல்ல, அதல்ல சாட்சி. சாட்சி என்பது என்ன? வாசித்து பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மத்தேயு 8:4. இயேசு அவனை நோக்கி, யாரை நோக்கி? குஷ்டரோகி, சுகமான குஷ்டரோகி நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி, ஒருவனுக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு. ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய், ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். முதல்ல சபைக்கு போ, ஒழுங்கா சபைக்கு போ, அதான் சாட்சி. மையப்படுத்துவா. சுகம் பெற்ற உடனே நீ ஊரெல்லாம் போய் நீ சுவிசேஷ ஊழியம் நடத்த போகாவே, என்ன செய்? சுகம் பெற்ற உடனே சபைக்கு போ, அங்க போய் ஆசாரியனுக்கு கீழே அடங்கி இரு. அடங்கி இருக்கிறது மாத்திரமல்ல, அவனுக்கு காணிக்கை கொடு, தசமபாகத்தை கொடுன்னு கர்த்தர் சொல்ற. அதுதான் சாட்சி. அல்லேலூயா. ஆலயத்துக்கு வராம, ஆலயத்துல நீங்க எந்த விதமான ஒரு காரியத்துல ஈடுபடாம, ஆலயத்துல கொடுக்க வேண்டியது ஆலயத்துக்கு கொடுக்காம எப்படி சாட்சியா இருக்க முடியும்? கர்த்தர் தான் சொன்ன, எங்கே நீ போகாத, எதையும் பேசாம ஆலயத்துக்கு போ. முதல்ல அங்க போய் இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள். அங்கே கொடுக்க வேண்டியவைகளை நீ கொடு. அடுத்தது வாசிங்க. விசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 16-18 வசனம் என்ன சொல்கிறது? சாட்சியா இருப்பது என்றால் என்ன? ஆடுகளை ஓநாய்களுக்குள்ள அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். வேதம் சொல்லுகிறது, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, ஓநாய்களுக்குள்ளே மத்தியிலே வாழுகிறீர்கள். உலகத்தில் உள்ள ஆட்களை பற்றி என்ன சொல்றாரு? ஓநாய்கள். விசுவாசிகள் யார் மத்தியிலே வாழ்கிறார்கள்? ஓநாய்கள் மத்தியிலே, கொல்லாத மக்கள் மத்தியிலே நாம் வாழுகிறோம். குற்றமற்றவர்களும் பரிசுத்தவர்களும் மாற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குற்றமற்றவர்களாய் பரிசுத்தவர்களாய் மாற வேண்டும். லஞ்சம் வாங்குற இடத்துல லஞ்சம் வாங்காம வாழுகிறது சாட்சி. பொய் புத்தலாட்டம் நிறைந்த ஊர்ல உலகத்துல வாழும் பொழுது நாம் பொய் சொல்லாமல் பரிசுத்தவான்களாய் வாழுவது சாட்சி. இதைத்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கடைசியாக வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 3:11 சொல்லுகிறது, நாம் அறிந்திருக்கிறவைகளையும் நாம் காண்கிறவைகளையும் சாட்சியாக அறிவிக்க வேண்டும். கடைசியில நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அது நாம் அறிந்திருக்கிறவைகள், நாம் கேட்கிற காரியங்களை மக்களுக்கு போய் சாட்சியை சொல்ல வேண்டும். உதாரணமாக 4:39 வாசிக்கிறபடி, சமாரியா ஸ்திரீ அவள் இயேசு கிறிஸ்துவை கண்டாள், மேசியாவை கண்டாள். அவள் கண்டதை, அவற்றை கேட்டவைகள் எல்லாவற்றையும், தான் பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் ஊராருக்கு போய் சொன்னார். ஊரார் எல்லாரும் அவரிடத்தில் திரும்பி வந்தார்கள். அவரை ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிற மக்களாக மாறுவதற்கு அவள் காரணமாய் மாறினாள். அவள் சாட்சியாய் சொன்னது நிமித்தமாக. எத்தனை பேர் அப்படி சாட்சி சொல்ற மக்களா இருக்கிறீங்க? ஒழுங்கா கேட்டாதான் சாட்சி சொல்ல முடியும். ஆமா, பிரசங்கத்தை ஒழுங்காக கேட்டால் மாத்திரமே நீங்கள் கேட்டவைகளை சொல்ல முடியும். காண்கிறவைகள், வாழ்க்கை அனுபவிக்கிறவைகளை நீங்க அனுபவித்தால்தான் மற்றவர்களுக்கு சாட்சியை சொல்ல முடியும். சபையிலே சொல்லுகிறது என்கிறது மாத்திரமல்ல, இதல்ல முக்கியமானது. நீங்க வெளியிலே போய் சாட்சியாய் சொல்லி ஆட்களை என்ன செய்ய வேண்டும்? அழைத்து கொண்டு ஆலயத்துக்கு வர வேண்டும். தேவராஜ்யத்திற்கு நீங்கள் அவர்களை ஆதாயம் செய்ய வேண்டும். எழுதியிருக்கோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவேன்.
கலிலேயாவை கர்த்தர் மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னவர் கலிலேயாவை கர்த்தர் மகிமைப்படுத்தினார். ஆண்டவர் பிரகாசம் உள்ளதாக மாற்றினார். ஆண்டவர் வளர்ந்த ஒரு தேசமாக கர்த்தர் மாற்றினார். ஆண்டவர் மகிழ்ச்சி உள்ள தேசமாக கர்த்தர் மாற்றினார். ஆண்டவர் விடுதலை பெற்ற ஒரு தேசமாக மாற்றினார். ஆண்டவர் ஜெயமுள்ள ஒரு தேசமாக மாற்றினார். உங்கள் வாழ்க்கையிலையும் என் வாழ்க்கையிலையும் இந்த ஆசீர்வாதங்கள் கடந்து வர வேண்டும் என்றார். 2 கரங்களை வைத்து, ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில நீர் வாசம் பண்ணோம். உமக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் உமக்கு தெரியும். என்னையும் என் பிரச்சனைகளையும் என் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற உம்மிடத்தில் என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என் தொழிலை ஒப்புக் கொடுக்கிறேன், என் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், என் கணவனை ஒப்புக் கொடுக்கிறேன், என் மனைவியை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் புற ஜாதிகள் மத்தியில் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டீர் என்று அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் அற்புதத்தை செய்யும். ஆண்டவரே, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவது போல என் குடும்பத்துக்கு ஒரு மாற்றத்தை செய்யும். ஆண்டவரே, என் தொழில ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். ஆண்டவரே, என்னுடைய சரீரத்துக்கு ஒரு மாற்றத்தை நீ கட்டளையிடும். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணி கேளுங்க. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இல்லாதவர்களிருந்து உருவாக்குகிற கர்த்தர். ஒருவேளை வெறும் தண்ணீர் மாத்திரம்தான் இருக்கிறது, ஆனால் கர்த்தர் தண்ணீரிலிருந்து ஒரு அற்புதத்தை அவர் செய்ய முடியும் என்பதை வேதத்தின் மூலமாக கற்றுக்கொண்டோம். இன்றைக்கு அதை செய்ய போகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் இன்றைக்கு அந்த அற்புதத்தை அவர் செய்து விட்டார். Glory to Jesus. Glory to Jesus. Glory to Jesus. பின்பற்றும்படி ஒப்பு கொடுப்போம். பின்பற்றும்படி தீர்மானம் எடுப்போம். சீசர்களை போல பின்பற்ற தீர்மானம் எடுப்போம். மீன்களை பிடிப்போம். ஹல்லேலூயா. வலைகளை போடுவோம். சமுதாயத்திலே மீன்களை பிடிக்கிற சீசர்களாய் மாறுவோம். ஜெபம் பண்ணுகிற சீசர்களாய் மாறுவோம். சாட்சியா இருக்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆண்டவரே, நான் சபையில முதல்ல சாட்சியா இருப்பேன். 2வது, நான் சமுதாயத்துல சாட்சியா இருப்பேன். ஓ ஹல்லேலூயா. என்னை சுற்றி இருக்கிற சமுதாயத்துல நான் சாட்சியா இருப்பேன். ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். Glory to God. ஆண்டவரே, கொல்லாத மக்கள் மத்தியில நான் சாட்சியா இருப்பேன். எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும் நான் சாட்சியாக நான் இருந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். என் வாழ்க்கையில கர்த்தாவே, கலிலேயாவுக்கு நீர் அற்புதம் செய்தது போல எனக்கு நீர் அற்புதம் செய்யும். மகிமைப்படுத்துவேன் என்று சொன்னீரே, என்னை நீர் மகிமைப்படுத்தும். என் எதிர்காலத்தை கர்த்தாவே பிரகாசமாய் மாற்றும். என் எதிர்காலத்தை நீர் மகிமை உள்ளதாக மாற்றும். எதிர்காலத்தை ஆசீர்வாதமாக மாற்றும். என் குடும்பத்தை ஆசீர்வதியும். Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் இந்த நல்ல வார்த்தைகளை நமக்கு தந்திருக்கிறபடினாலே, இந்த வசனத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறபடினாலே, இந்த வசனத்தின் மூலமாக உள்ள ஆசீர்வாதங்கள் நம்ம எல்லார் மேலும் இறங்கி வருகிறது. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நுக தடிகள் இப்பொழுது முறிந்து போகிறது. அபிஷேகம் வந்து இறங்குகிறது. அபிஷேகத்தின் மூலமாக நுகங்கள் முறிக்கப்படுகிறது. விடுதலையை கர்த்தர் தருகிறார். வியாதியை கர்த்தர் நீக்குகிறார். பிரச்சனைகளை கர்த்தர் நீக்குகிறார். இனி எந்த காரியத்திலையும் குறைவு என்று சொல்லாதபடிக்கு தேவன் அற்புதத்தை செய்து விட்டார். நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து விட்டார். ஓ, கர்த்தர் சொல்லுகிறார், நான் மகிமைப்படுத்துவேன். பிரியமானவர்களே, நீங்கள் கேட்ட செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இப்பொழுது நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு மகனையும் ஒவ்வொரு மகளையும் நீர் ஆசீர்வதித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் நீர் உம்முடைய சமாதானத்தை கட்டளையிடுவீராக. ஒவ்வொருடைய குடும்பத்திலும் தேவைகளை நீர் அறிந்திருக்கிறவர். எல்லா தேவைகளையும் சந்திக்கும்படி ஜெபிக்கிறேன். குழந்தை பாக்கியம் இல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன். பலவிதமான துன்பங்களிலும் துயரங்களிலும் வேதனையிலும் கஷ்டங்களிலும் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. விடுதலையை நீர் கட்டளையிடும். பாவ கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். சாப கட்டுகளிலிருந்து நீர் விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். குடும்பங்களிலே திருமணமாகாத மக்களுக்காக ஜெபிக்கிறேன். திருமணங்கள் நடைபெற கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். தீராத கொடிய வியாதிகள் இப்பொழுதே சுகமடைவதாக. இயேசுவின் நாமத்தினாலே சகலவிதமான பெல்லிசூனிய கட்டுகளும்
சகலவிதமான போராட்டங்களும் குடும்பங்களை விட்டு நீங்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் குடி வெறியில் இருக்கிற மக்கள் அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் இப்பொழுதே விடுவிக்கப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாமே ஒவ்வொரு மகனையும் ஆசீர்வதியும், ஒவ்வொரு மகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும், விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போகும், விசுவாசி என்றென்றும் பிழைப்பார்.